இவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட அமைப்பு உள்வெளி நிலையில் நம்மால் அறியப்படுகிறது. அதற்கு மாற்றம் இல்லாததன் காரணமாக மனிதன் என்றால் இப்படித்தான் இருப்பான், இப்படித்தான் இயங்குவான் என்று அர்த்தப்படியாச்சு. ஆனால் வாழ்க்கையின் வெளிப்பாடு செயல் ரீதியிலே பார்க்கும்போது முன்னால் வாழ்ந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இன்று வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மறைக்கும் மழுவுக்கும் மத்தியிலுள்ள வித்தியாசத்தை நம்மால் எடுத்துக்கொள்ள முடிகிறது, அறிய முடிகிறது. எனக்கு கூடுதல் பாரி கொடுத்தல் அவர்கள் தன்னுடைய விரல்களாலேயே மலையை சுரண்டி வீடுகளை ஆக்கிக் கொண்டார்கள் என்பதால் முன்னுண்டான கோபங்களை பெற்றெல்லாம் என்று சார்ந்தோடு வல்லமுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் என்று அப்படி இருந்தாலும் கூட இன்று நாம் வீடை கட்டி சுகமாக இயேசுக்குள்ள இருக்கிற அந்த மாதிரி சுகத்தை அங்கே அனுபவிக்க முடிச்சுன்னா இல்லை. அவர்கள் அந்த காலத்தில் மற்றவர்களை காண நல்ல வர்ணனை பெற்றிருந்தார்கள். தங்களுடைய வீடுகளை இப்படியெல்லாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருந்தது என்பதை நாம் நினைத்து பாராட்டலாம் என்னுடைய அந்த காலத்துக்கு மலை பகுதிகளில் வாழ்ந்த அந்த மனித வாழ்வுக்கும் இன்று 50-60 வாழை கட்டடங்களுக்கு மேல சொகுசான வாழ்வை வாழ்வதற்கு முன்னால் வச்சு பார்த்தா அது வாழ்வே அதுதான் என்று தான் சொன்னோம். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையின் இந்த டெவலப்மெண்ட், இந்த முன்னேற்றம் இவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் சார்ந்தால் வைப்பின் மறைவில் நிர்ணயிக்கப்படுகிறது. வெளிநிலையில் அதை அல்லாஹ்வின் சார்ந்தால் நான் தான் செய்கிறேன் என்று காட்டிக் கொள்வதில்லை. ஆனால் அல்லாஹ்வை நிர்ணயிக்கிறான். இந்த வருஷத்துல மனிதனுடைய இது போன்ற விஞ்ஞான கண்டுபிடிப்பு அவனுடைய சிந்தனையில் கொண்டு வரப்படுவது, அறிமுகம் செய்யப்படுவதும் அதன் விளைவாக என்னென்ன பலாபலங்கள் என்னென்ன பாதிப்புகள் உலகத்தில் ஏற்படும் என்பதெல்லாம் அல்லாஹ்வின் சார்ந்த நிர்ணயிக்கப்பட்டதுதான். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடு இதில் மனிதனுடைய படைப்பின் அமைப்புக்கு மாற்றமாக முன்னேற்றங்கள் காணப்படுகின்றன. இதுதான் பேச்சு எவ்வளோ வரசுத்தி கடைசி பேச்சின் முடிவு என்ன? இந்த வாழ்க்கையின் முன்னேற்றம் என்ற ஒன்று பாருங்கள். இது மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்டு விட்டான் என்பதாக நினைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல என்பதுதான் கண்ட்ரோலில் தான் விதி மறக்கும் விஷயம். எல்லா வஸ்துக்களுடைய ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் மலப்பூர்த்தி என்று சொல்லும்போது மில்கியத் முல்கியத் 2 வார்த்தை குரானில் பயன்படுது. மில்கியத் என்று சொன்னால் சொத்து கொடுத்து, முல்கியத் என்று சொன்னால் ஆட்சி அதிகாரம். இப்போ இந்த ரெண்டுமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. குரானுடைய பல இடங்களில் மில்கியத் முல்கியத் முல்கியத் மில்கியத் என்பதாக மாற்றி வார்த்தைகள் பயன்படுத்தப்படும். இப்போ அல்லாஹ் ஆட்சியை கொடுப்பது, அதிகாரத்தை கொடுப்பது என்ற நிலையில் எப்படி அவன் செய்கிறான் என்று நாம் குரானுடைய வழியில் அதை ஆய்வு செய்யப்பட்டால் புரிந்த அந்த நபியை நீங்கள் சொல்லுங்கள். நேரடியாக அல்லாஹ் தானே சொல்லலாம். நபி மக்களுக்கு ஹக்கீகத்தை உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டதனால் நபியை நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் அல்லாஹ் தூத்தின் மூக்கம் தஷா, நீ நாடக்கூடியவர்களுக்கு ஆட்சிகளை தருகிற ஆட்சி அதிகாரத்தை தருகிறார். தருகிற மூக்கம் இமன் தஷா, நீ நாடக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை நீ பிடித்துக் கொள்கிறார். தொழில்நுட்பம் தஷா, தொழில்நுட்பம் தஷா, நீ நாடக்கூடியவர்களை கண்ணியப்படுத்துகிறார், நீ நாடக்கூடியவர்களை கேவலப்படுத்துகிறார். அதுக்குதான் தொடர். இப்போ இந்த பாயிண்ட், இந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நாம் பேசணும் மனசுல இல்லாமல். இப்போ அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் கையில் தான். அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரம் இப்போ இதெல்லாம் இப்போ அமெரிக்கா கொஞ்சம் பேர், கொஞ்சம் பேர் ரஷ்யாக்காரன், கொஞ்சம் இந்தியா, கொஞ்சம் சைனா, கொஞ்சம் ஜப்பான், ஆள் கொஞ்சமாக பங்கு போட்டுருந்தாங்க. அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்தியா புரிஞ்சு அல்லாஹ்வுடைய கையில் தான். இப்போ அல்லாஹ்வுடைய கையில் தான். அதை அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடிய முறைகள், அதற்கான காரண காரியங்கள், இப்படியெல்லாம் அல்லாஹ் அந்தந்த காலத்தில் வெவ்வேறு வகையான முறைகளில் அதை மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த காலத்தில் அரசர்கள் வேட்டைக்கு போய் மான் முயல்களை வேட்டையாடுறது போல பொழுதுபோக்கு அவங்களுக்கு வேட்டை பொழுதுபோக்காங்க. அவங்க சாப்பிட்டு இறைச்சி இல்லாதனால போய் காட்டில் போய் வேட்டையாடிட்டு வந்தாலும் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எத்தனை ஆடு வேணாலும் எத்தனை பொருள் வேணாலும் அந்த இருக்கிற இடத்துக்கு சாப்பிடணும்.
அது ஒரு பொழுதுபோக்கு. அந்த மாதிரி பொழுதுபோக்குடைய விரிவாக்கம் தான் தங்களுடைய நாட்டை போதும் என்று நினைக்காம இன்னும் கொஞ்சம் பக்கத்து நாடு நமக்கு இருந்த நம்ம பெரிய வல்லரசாக நாம் மாறலாம், சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை பெறலாம். ஏன் அந்த நாட்டை நாம் கைப்பற்றக்கூடாது? அந்த நாட்டு மக்களையே நாம் நம்முடைய ஆட்சிக்குள்ளால் கொண்டு வரணும். இப்படியெல்லாம் அவர்களுடைய சிந்தனையில் எண்ணம் ஏற்பட்டு அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக அவர்கள் படையெடுத்தார்கள். இந்த படையெடுப்பின் முறைகள் இருந்தனவே அவைகளெல்லாம் கால்நடை என்று ஒரு படை, பிறகு குதிரை படை என்பதாம். இப்படி பல்வேறு படைகள் அமைப்புகள், கப்பல் படை என்பதாம். இந்த 3 அமைப்புகள் முந்தைய காலத்தில் குறிப்பிட்ட காலம் வரை இப்படித்தான் நடந்தது. இவைகள் யுத்தத்துடைய முறைகள் அதன் மூலமாக வேறொரு நாட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அந்த நாட்டையும் அதில் வாழக்கூடிய மக்களையும் தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக ஆக்கி ஆள வேண்டும், ஆட்சி புரிய வேண்டும் என்ற நிலைக்கு மனிதன் முற்படும் பொழுது சிலருக்கு சாதனைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். எப்படி ஒரு வியாபாரத்தை கடை வைக்கிறான், சாதகமாக ஆகுவதற்கும் ஒவ்வொரு மேல போடும். கடை வச்ச ஒவ்வொரு மேல போடுறான் இல்லை, எவனை காலை தாழ்த்தணும்னு நினைக்கிறானோ கடை வச்சதுனால சொத்துப்புற வாங்கி போடணும். வியாபாரம் நான் கம்மியா இருக்கு, பொருள் வாங்கி வச்சு நல்ல வியாபாரம் அதை வாங்கி வைப்பான். அந்த வியாபாரம் சரியா இருக்காது, இன்னும் சொத்தை வித்து போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சு வியாபாரம் வச்சு அவன் சொத்தை வைப்பான். இப்படி சொத்தை வித்து பூரா சொத்தம் போடும், கடையை கூட வியாபாரம். இப்படி எவ்வாறு தனிப்பட்ட மனிதனுடைய வியாபார ரீதியில் உண்டான முன்னேற்றமும் வீழ்ச்சியும் ஏற்படுகிறதோ அது போன்ற படை நடத்தியவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்வதற்கு வாய்ப்பு. அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் என்ற முதலாக பெயரை வைத்துக் கொண்டு உலக நாடுகள் எல்லாம் வெற்றி கொண்டு வந்து அவர் ஒரு மேல வர ஒரு இடத்துல வந்து தோல்வி வந்துச்சு. வெற்றி பெற்ற அரசுக்கு முன்னால் வந்து நிப்பாட்டப்பட்டு உனக்கு நான் எப்படி எந்த மாதிரி உனக்கு தண்டனை உன செய்வதோட ஒரே சில தலையை வெட்டினான், கையை முதல்ல விட்டு ஒரு காலை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் மூக்க இருக்கிறது நாக்க இப்படி செஞ்சே போக செய்யும், எப்படி உனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அப்போ அலெக்சாண்டர் சொன்ன ஒரு அரசனிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் சொன்ன உடனே இப்பொழுது தோற்றடைந்து இன்னும் கூட தன்னுடைய அந்த வீர உணர்வை அவர் விட்டு அதை பார்த்தோன்னே அவருடைய இப்போ வெற்றி கொள்வது என்பது எப்படி வியாபாரத்தில் வெற்றி பெறுவது, விவசாயத்தில் வெற்றி பெறுவது என்பது அல்லாவுடைய கண்ட்ரோலின் பாடம். வியாபாரத்தில் விவசாயத்தில் வீழ்ச்சி அடைவது என்பது அல்லாவுடைய கண்ட்ரோல் பெற்றோம். அது போன்ற உலக வாழ்க்கையில் மனிதர்களுக்காக ஆட்சி அதிகாரங்களில் அல்லாமே கொடுப்பதா நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிசல்லாசனுடைய வேலை. மக்களுக்கு ஹிதாயத் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யணும் இந்த காரணத்துக்கு இதை சொல்லிட்டு போவாங்க, இதையும் சேர்த்தியே சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொன்னா மனிதர்களுடைய அமைப்பு ஒவ்வொருவருக்கும் விருப்பங்கள் என்ற ஒன்றை எல்லாம் வைத்திருக்கிறாங்க. அந்த விருப்பங்களுக்கு எல்லைகள் அமைக்கப்படவில்லை. அது எப்பொழுதுமே கொஞ்சம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மேலே நடக்கும், இன்னும் கொஞ்சம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மேலே மனிதர்கள் எல்லாம் எப்படி படைக்கணும் சொல்லாது சொன்னான். அவனுக்கு 2 தங்க ஆவணங்கள் போடினான், அதை கூட அவன் கொண்டு கொள்ள மாட்டான். இன்றைய தங்க ஆவணம் இப்படி மனிதனுடைய ஆவல் ஆசை இருக்கிறது, அது அவனை மேலும் 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 என்ற அந்த நிலைக்கு அவனை முன்னி அந்த செயல்பாட்டில் நிர்ணயத்தை அல்லாமல் மறைமுகமாக ஏற்படுத்தி இருந்தாலும் இவனுடைய ஆசைகள் விருப்பங்கள் தேட்டங்கள் அவனை உள்ளாதிருந்து நிர்பந்திக்க அதற்கு எப்படி செய்யலாம் என்ற முயற்சிகளில் ஈடுபடும் போது நியாயமான முயற்சிகளும் வரலாம், நியாயத்துக்கு புறம்பான முயற்சிகளும் வரலாம். நியாயமான முயற்சிகள் என்ன? வியாபாரம், விவசாயம், உழைத்து சம்பாதிக்கும். இது நியாயத்துக்கு புறம்பான முயற்சி என்ன? திருடுவது, மோசம் செய்வது, பிறருடைய சொத்தை வன்முறையால் அபகரிப்பது, இது போன்ற முறைகளிலும் அந்த ஆசையை நிறைவேற்றப்படலாம். இது போன்று மனிதர்களுடைய பயன்பாட்டு பொருட்களை எவ்வாறு அதிகம் பெற வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறதோ போன்றே ஆட்சி அதிகாரங்களிலும் அதிகமான உரிமைகளை நாம் பெற வேண்டும், ஆட்சியை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இது மற்ற எல்லாத்தையும் விட மக்களுக்கு அதிகமாக அது விஷயத்தில் ஒரு தேட்டம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு எல்லை வந்ததுக்கு பின்னால் பணம் சம்பாதிக்கும் கஷ்டப்படும்.
நிறைய பணம் வந்துட்டுனால பணத்தை தான் நம்ம நினைச்சு கஷ்டப்பட்டோம். அவ்வளோ போல பணம் தான் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். இதுக்கு முன்னால் பதவி வேண்டும் என்பதாக அவனுடைய அடுத்த கொம்புல தாவும் போது பதவி பக்கம் தான் போகும். பணம் நிறைவாக கிடைத்த பின்பு மக்கள் தன்னை மதிப்பதற்கு பணம் மட்டும் பத்தாது, பதவி இருந்தால் தான் அந்த மதிப்பை நிறுவ அது வாய்ப்பு தரும் என்ற அந்த நோக்கு மறுபடியும் தோன்றும். அதனால பதவிக்கு என்ன செய்யலாம், எவ்வாறு வியாபாரத்தில் மோசடி செய்து ஏமாற்றி எவ்வாறு வர முடியுமோ அது போன்று பதவியை பெறுவதற்கு நியாயமான முறைகள் இருக்கின்றன. பதவியை பெறுவதற்கு மோசடிகள் செய்து தவறான முறையிலும் பெறுவதற்கு வாய்ப்பு ரெண்டுமே. இந்த ரெண்டு நிலைகளிலும் அல்லாஹ் தான் பின்னால் இருக்கிறான் என்றாலும் கூட காட்சி அளிப்பதில்லை. அவனுடைய இந்த சிஸ்டத்தை மக்கள் உணர்வதில்லை. சிஸ்டம் இதுதான் என்று அல்லாஹ் சொல்ல வைத்து விட்டான். குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்கு மன் தஷாஉ தன்ஸில் முல்க மன் தஷாஉ மன் தஷாஉ தன்ஸில் மன் தஷாஉ. இப்போ நம்முடைய நிலை வாழ்க்கைக்கு அவரவர்கள் தன்னுடைய இண்டிவிஜுவல் தனிப்பட்ட வாழ்வுக்கு என்னென்னலாம் தேவையோ அது தன்னுடைய குறுக்கீடு இல்லாமல் அதை அவர்கள் தேடுவதற்கு அனுபவிப்பதற்கு எந்த ஒரு படைப்பு இருக்கிறது. அதில் பல பேர் சேராகிறார், பங்குதாரர்களாக இருக்கிறார். ஒரு குடும்ப தலைவர் சம்பாதித்தான் என்றால் நான் சம்பாதிச்சேன், நான் தான் சாப்பிடுவேன், நான் தான் கொடுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறது. அந்த சம்பாத்தியத்தில் பெற்றோருக்கும் பங்கு இருக்கிறது, கட்டிக்கொண்ட மனைவிக்கும் பங்கு இருக்கிறது, பெற்ற பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கிறது, உற்றார் உறவினருக்கும் பங்கு இருக்கிறது. இந்த பங்கு இருப்பதற்கு காரணமாகத்தான் அவர்கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு அது வேணும் கேட்கிறாங்க. அது எப்படி நான் சம்பாதிச்சேன் நீ கேட்கலான்னு சொல்றது பொம்பளை எப்படி நினைக்கிறாலும் அதே மாதிரி ஒரு பங்கு இருக்கணும் கொடுக்கலாம். பிள்ளைகள் கேட்கிறாங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி உடனே நினைக்கிறேன் என்ன கொண்டு நான் எப்படி கொடுக்க முடியும், நான் சம்பாதிச்சேன்னு நினைக்கிறேன் சொல்றது. ஆமா அவன் கேட்கறதுக்கு கொடுக்கறது கடமை இருக்கு. இந்த ரெண்டுமே இங்கே பயன்படுத்தப்படுதா. இதே போன்று இந்த இல்லறியல் குடும்ப ரீதியில் எவ்வாறு கடமைகளும் உரிமைகளும் பரிமாறப்படுகின்றனவோ அதன் விரிவாக்கம் தான் சியாசத்தின் முதல் மனிதர்களுடைய ஒட்டுமொத்த ஒரு குடும்பம் என்ற ஒன்று விரிவாக்கம் பெறும்போது ஒரு ஊராகவோ ஒரு பஞ்சாயத்தாகவோ ஒரு நகரசபையாகவோ ஒரு நாடாகவோ உலகமாகவோ ஊராக விரிவாகிக் கொண்டே போகும். அதற்கு ஒரு எல்லையை நிர்ணயித்துக் கொண்டார். இந்தியா என்று சொன்னால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்குள்ளால் வந்தால் நான் எந்த மூலையில் இருந்தால் அசாமில் நான் இந்தியன்னு சொல்றேன், காஷ்மீர்ல இருந்தால் இந்தியன்னு சொல்றேன், கன்னியாகுமரியில் இருந்தாலும் இந்தியன்னு சொல்றேன். இப்ப எல்லா மனிதர்களும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளால் வந்த போது அதற்கப்பால் பூமி சேர்ந்து தான் இருக்கு. அதுக்கப்புறம் போர் போட்டதுனால பெரிய மலையை போட்டு சவரை இரும்பு தரையை போட்டால் தடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த இந்திய எல்லையின் அந்த கட்டுப்பாட்டு கோடு என்பதற்கு அப்பால் உண்டான ஒரு நாடு சைனாவே இருக்கு. இந்திய நாட்டுடைய எல்லைக்கு அப்பால் உண்டான சைனா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மத்தியில் உண்டான அந்த எல்லை கோடு இருக்கு. அந்த எல்லை கோடு இரும்பால் கட்டப்பட்டது, கோடால் தான் அது நிர்ணயிக்கப்பட்டது. இப்ப வேலை அமைச்சிருக்கிறாங்க. இதை தவிர வேலை அமைச்சதன் காரணமாக மண் இடைவெளி ஏற்பட்டிருக்கா? இல்லை. இது பூமி சேர்ந்திருந்தாலும் கூட எல்லைகள் என்ற வேற. நான் இந்திய நாட்டை சார்ந்தவன், நான் சைனாவை சார்ந்தவன், நான் பங்களாதேஷ், நான் பாகிஸ்தான் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய நாட்டின் உரிமையை தன்னுடன் சேர்த்து பயன்படுத்துகிறார்கள். அதை பெருமையாகவும் தருகிறார்கள். இப்போ இந்த விசாலமான ஒரு நாட்டில் பிறகு என்ற ரீதியில் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தி கொள்ள வேண்டும். பிறருடைய வாழ்க்கையில் நாம் குறுக்கீடுகளை ஏற்படுத்தக்கூடாது. இது வீட்டுக்கும் பொருந்தும், நாட்டுக்கும் பொருந்தும். என்ன ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலையில் தான் தன்னுடைய உரிமைகளை பெற்று தனக்கான சுயநிலையில் எதெல்லாம் அவனுக்கு அனுபவிப்பதற்கு உரிமை இருக்கிறதோ அந்த உரிமைகளை பெற்று அவன் அனுபவித்துக் கொள்வதற்கு தான் சுதந்திரம் இருக்கிறது. பிறர் குடும்பம் என்ற ரீதியில யார் யாரெல்லாம் அவரை அணுக உரிமை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களை வாழ வைக்கக்கூடிய கடமையும் இந்த தலைவனுக்கு இருக்கிறது. இதுதான் பதவி என்ற நிலையிலே குடும்பத்தின் தலைவனுக்கு கொடுக்கப்பட்டால் இது விரிவாக்கம் செய்யும் பொழுது ஒரு நாட்டின் நிலை என்று வரும்போது அங்கும் இது போன்ற பரிமாற்றங்கள் கடமை உரிமை இந்த இரண்டும் பயன்படுத்தப்பட்டது.
ஆனால் தான் நாட்டு மக்கள் நாட்டை ஆளக்கூடியவர்களும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எந்தெந்த உரிமைகள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது, இவர்களுடைய உரிமையை எவ்வாறு கேட்க வேண்டும், எந்த முறையில் அணுக வேண்டும் என்பதற்கெல்லாம் பாலிசி முறைகள் எல்லாம் இருக்கின்றன. அது பிரகாரம் இவர்கள் அணுக வேண்டும். இவர்களுடைய இந்த அணுகுமுறைகள் நியாயமாக இருந்தால் அது பிரகாரம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய, அவர்களை வாழ வைக்க வேண்டிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டிய கடமைகள் எல்லாம் ஆட்சியாளர்களுடைய கையில். இதுதான் ஆட்சி, இதுதான் ஆட்சி. இந்த ஆட்சியுடைய நிலையில இஸ்லாமிய ஹுக்கூமத் என்ற அந்த பெயரில் பார்த்தார். வேற சொன்ன தான் ஒரு மனிதன் இது பாலிசி, இது ஒரு பேசிக் பாலிசி, அடிப்படை தத்துவம். என்ன, அவர்கள் தாங்களும் அநியாயம் செய்யப்படக்கூடாது, பிறரும் அநியாயத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடாது. அது வட்டியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் அத்தனை துறைகளிலும் அவன் வாழ்ந்து கொள்ள வேண்டும். நீ வாழ்வதற்காக பிறரை மோசம் செய்யாதே எழுதணும். அதுபோன்று நாம் நம்முடைய உரிமைகளை பெற்று நியாயமான முறையில் வாழ்வதற்கு நமக்கு சகல உரிமையும் இருக்கிறது. அதுபோன்று பிறர் நாம் நினைப்பதை போன்றே பிறரும் நினைப்பதற்கும் வாழ்வதற்கும் அவளுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமைகளை நாம் ஆசையின் காரணமாக, பேராசையின் காரணமாக அந்த உரிமையை நாம் பறிப்பதற்கோ அல்லது உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்வதற்கோ ஒருவரும் அந்த அனுமதி செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்துடைய ஒரு தனிப்பட்ட மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு நடத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக காலையில் எந்திரிக்கிறான், குளிக்கிறான், சட்டம் போடுறான், என்னெல்லாம் அமைப்பு இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு. அது போன்று குடும்பம் என்ற நிலையில் ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துடைய விரிவாக்கம் நாடு என்ற நிலையில் வரும்போது அங்கும் சில சிஸ்டங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அந்த சிஸ்டங்களுடைய பேசிக் அடிப்படை தத்துவம் என்ன, மனிதர்கள் எந்த வகையிலும் அவருடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது. அதுபோன்று இவர்கள் பிறருடைய உரிமைகளை பெறுவதற்கு தவறான முறைகளை கையாளக்கூடாது. இது சரியான முறையில் நடக்கிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய உரிமை தான் அரசாங்கத்துக்கு. அரசாங்கத்துக்கு என்ன, அவர்கள் இவர் ரெண்டு பேரும் ஒருத்தையும் ஆசைப்படுறான், அவன் என்னதுன்னா அவன் உள்ளதுன்னா இது யாருக்கு உள்ளது என்பதை நியாயமான முறையிலே சாட்சிகளின் அடிப்படையில் நீதமாக பகுத்து லா அண்ட் ஆர்டர் சட்டம் மீது அதை செயல்படுத்தக்கூடிய முறை இதுதான் அரசாங்கம் செய்யக்கூடிய. இந்த லா அண்ட் ஆர்டர் என்ற இந்த நிலை எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நியாயமாக நடப்பதற்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய அருமையான இந்த அமைப்புக்கு அது செயல்படுத்தப்பட்ட போது அது மனிதனாகவே பாவிக்கப்பட்டான் கருதப்பட்டான். எந்த கோத்திரத்தில் பிறந்தவன், இது போன்ற அந்தத்தில் இருந்தவன் என்பதெல்லாம் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். என்ன ஜினா செஞ்சுட்டா, ஒரு ஜினா செஞ்சவங்களுக்கு என்ன தண்டனை, திருடிட்டா அதுக்கு என்ன தண்டனை, அந்த தண்டனையை பொதும் கோத்திரம் யார் கொண்டுங்கிறதுலாம் இல்லை. அபு சஹாமா என்பதா முறைவாக காரணம் மகனார் கத்தல் அடிச்சு ஜினா செஞ்சுட்டாங்க. அவங்கள ஹத்தடிச்சு அந்த ஹத்திலே இறந்துட்டாங்க. அது ஒரு ஹலீஃபா தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய காலத்தில் தங்கை யாரையும் தம்பி அடிச்சு சாவடிக்க ஹத்து செஞ்சான். அல்லாவுடைய சட்டத்தை வெளிப்படுத்தினான். அது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஃபாத்திமா என்ற ஒரு பெண் திருடிட்டாங்க. அந்த பத்திரத்தால் கண்ணியமான குடும்பம். அவர்கள் வடக்கு பிள்ளை ரொம்ப வச்சிருந்தாங்க. அந்த பிரியத்துடைய வெளிப்பாடு அவருடைய மகனார் உசாமாரி அவர் மீது இருந்தது. உசாமாரி அவள் பிரியப்படுவாங்க. ஆயிஷாமா கருப்பு பிள்ளையார் சொல்லி கொஞ்சம் அவங்க மேல அவளுக்கு திருப்திப்படலாம். ஒரு நாள் அந்த குழந்தை ஊறிக்கிட்டே வரும்போது மூக்கில் சளி வெளியே வந்தது. மஞ்சள் புனித கலத்தால் அந்த சளியை தூக்கி இருந்துட்டு தொடச்சாங்க. அதை பார்த்தோன்னு ஆயிஷாமா சொல்றாங்க, இப்படி ஒரு குழந்தை அந்நிய கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு பிறந்த குழந்தை, பார்ப்பதற்கு அவள் அல்லாத குழந்தை, மூக்க சுத்தம் செய்வதற்கு நபிசல்லாஹுடைய கையை பயன்படுத்தும் போது நான் அவருடைய மனைவியாக இருந்து நான் அந்த குழந்தை தெரிய வைக்காமல் இப்படி இருக்கும். அதுக்கு நம்ம அபுத்து வைக்க ஆரம்பிச்சோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா துணிகள் வந்தது, அது போன்ற செல்வங்கள் வந்தது, பங்கீடு செய்யப்பட்டது. அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை விட அதிகமான தொகை உஸ்தாமாரி அல்லாஹ் தாலான் அவர்களுக்கு ஒதுக்கினார். மற்றவர்களுக்கெல்லாம்
300 தீனார் கொடுத்தாங்கன்னா உஸ்தாம் ரலியல்லாஹு 400 தீனார் கொடுத்தாங்க பேச்சுக்கு சொல்லுவாங்க. என்னைக்கு எனக்கு ஞாபகம். அப்போ இதை பார்த்துட்டு இருந்த அப்துல்லாஹ் உமர் மகனார் தன்னுடைய கலிஃபாவாக இருக்கிறான், தாப்பனாட்டு உரிமையோடு பேசக்கூடிய வந்து சொன்னாங்க, நான் எத்தனையோ யுத்தங்கள் கூட யுத்தம் செஞ்சேன். நான் எந்த வகையில் தாண்டி போயிட்டேன். எனக்கு 300 தீனார் கொடுத்துருக்குறேன். உசாமா என்னுடைய வயசு கம்மியானவர். இது போன்ற யுத்தங்கள் அவர் தாங்குதில்லை. அவருக்கு 100 தினம் 1000 தினம் கூட கொடுத்துருக்குறேன். இதை பங்கீட்டில் நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு செஞ்சீங்கன்னு கேட்டேன். அப்போ மூலிபாத்தால என்ன பேசுனாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திலே உன்னுடைய தந்தையை விட உசாமாவுடைய தந்தை பிரியமுடையவராக இருந்தார். அது போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உன்னை விட உசாமா பிரியமுடையவராக இருந்தார். என்னுடைய பிரியம் உன் மீது இருக்கிறது, ரசூலுடைய பிரியம் உசாமா மீது இருக்கிறது. ஆனால் ஹலீஃபாவான என்னுடைய பிரியத்தை விட ரசூலுடைய பிரியத்திற்கு நான் முன்னுரிமை தந்தேன். ஆனால் ஒரு கூட போட்டேன். எங்கிருந்து திரும்பி போச்சு. உசாமா ரலியல்லாஹு தான் பேச்சு ஏற்றத்தாழ்வு என்ற நிலை. இப்போ ஃபாத்திமா அம்மா திரும்பிட்டா, ஃபாத்திமான்னு ஒரு பெண் திரும்பினத அவங்க கைவெட்டினா இஸ்லாமிய சரித்திரத்தில் அது பதிவு ஏற்படுத்தணும்ல. கூடுதலி போத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் திரும்பிட்டாங்க, அனுசராசம் பார்த்து கைவெட்டப்படுறது ஒரு சரித்திரம் பொதுமை இல்லை. ஆனால் போத்திரத்து மக்கள் யோசிச்சு பார்த்தாங்க, யார்கிட்ட பிடிச்சா இந்த வேலையை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து உசாமா ரலியல்லாஹு பார்த்து சார் சிபாரிசு கையை வெட்டுற அளவுக்கு போகும். அவங்க திருப்பி நமக்கு என்ன பண்ணணும் சார், அதை விட 2 மணி 3 மணி பண்ணலாம். குடும்பத்தில் போத்திரத்துக்கு சாரமாக கொடுக்கணும். கையை வெட்டி இந்த மாதிரி எவ்வளோ சொல்லலாம் மாறுது நல்லது. உடனே எனக்கு சொல்லாசன் பதில் சொல்லாமல் எல்லா மக்களையும் அதான் கூப்பிடுங்க. எல்லாம் பள்ளிவாசல் சேர்ந்தாங்க, மெம்பரில் இருந்தாங்க. சில மெம்பரில் சொத்தாக கொடுத்தாங்க. லவ் சரிகத் ஃபாத்திமா பின்த் முஹம்மது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாராணி என்னுடைய மகள் ஃபாத்திமா இருந்தால் கூட அவருடைய கையை நான் நிச்சயமாக விட்டுவேன் என்று சொன்னார். இது கோத்திரம் குடும்பம் என்பதெல்லாம் நீங்க இல்லை. ஹுக்குமத் என்பது, ஆட்சி என்பது தவறு செய்தவர்கள் யார் தவறு செய்தார்கள் என்பதல்ல, என்ன தவறு செய்தார்கள் என்பதை தான் பார்க்கப்படும். இதுதான் நான். இது போன்ற நிலைகள் எல்லாம் மக்கள் பக்கத்தில் பொருளாதார ரீதியிலும் பயன்பாட்டு ரீதியிலும் பழக்க வழக்க ரீதியிலும் ஒருத்தரவாக ரீதியிலும் எதெல்லாம் மனிதர்களுக்கு பிணக்கை ஏற்படுத்துமோ, ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துமோ, சமநிலையை அது எப்போதுமே சமநிலையை பாதுகாப்பதற்காக வேண்டி செயல்படக்கூடிய ஒரு பவர் மனிதர்களுக்கு இருந்தே ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எப்படி மனிதனுடைய இயக்கத்திற்கு மூளையின் ஒவ்வொரு பகுதியும் அல்லாஹ் சிறு மூளை கை கால் மூளை கண்ட்ரோலிங் பவர். அந்த சிறு மூளை போதை தரும் சாராயத்தையோ மற்ற வஸ்துக்களை சாப்பிட்டால் அந்த நேரடியாக அப்படியே சிறுமூலையில் தான் அதுக்கு தாக்கிடும். இது தாக்குதல் அவர்கள் என்ன செய்ய வைக்கிறது, கால் எப்படி நடக்க முடியும் நடப்பா அவன் கருத்து போகும், உன்னை பிடிக்கும் நண்பா வேற ஒன்று போயிருக்கேன். இப்படி அவனுடைய உறுப்புகளை கண்ட்ரோலிங் பவரிலிருந்து தவறு வைத்துக் கொள்ளும். இது போன்ற நிலைகள் மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாமல் இருப்பதற்கு எவ்வாறு மூளையை எல்லாம் ஒரு உறுப்பையும் தன்னுடைய கட்டுப்பாட்டு வைத்திருக்கிறானோ அது போன்றே ஹிலாஃபத் என்ற இந்த பதவி நிலைகளை மனிதர்கள் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் அறிவித்துவிட்டு அதில் இஃப்தியார், அதில் விருப்பங்கள் வெறுப்பு என்ற நிலைக்கு அல்லாஹ் சிறிய இடம்பாடை மனிதர்களுக்கு தந்திருக்கிறார். அந்த சிறிய இடம்பாடை மனிதர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்று அல்லாஹ் பார்க்கிறார். மனிதர்கள் சீரிய முறையில் செய்தால் செயல்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் மேலும் வாரங்களை தருவார். ஆனால் மனிதர்கள் அரசர்கள் முஸ்லிம் அல்லவா என்பது கேள்வி. நியாயமாக அவர்கள் செயல்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய ஆட்சியை நீடித்திருக்கிறார். நியாயத்துக்கு புறம்பாக முஸ்லிம்களே செயல்பட்டால் கூட அவர்களுக்கு ஆட்சியை நீடித்து தர மாட்டார். இதன் அல்லாஹ் முஸ்லிம்ல உள்ளது. குறைந்த காலம் அவர்களுக்கு வாழ்வை தருவார். நிச்சயமாக உள்ள அவர்களுக்கு வாழ். இப்போ
டெல்லியை ஆண்ட மன்னர்கள் கடைசி முகலாய ஆட்சிக்கு முன்னால் அவர் பேர் மறந்துச்சு. அவர் ஆண்டு கொண்டிருந்த போது மக்களுக்கு ரொம்ப அநியாயத்தை செய்தார். மக்களுடைய உரிமைகளை சரியான முறையில் அவர் கொடுக்கல. என்ன கடமை ஒரு ஆட்சிக்கு அந்த ஆட்சியை கடமையை நிறைவேற்றவில்லை. மக்களுக்கு பெரிய சிக்கல், சிரமங்கள், துன்பங்கள் மேய்ச்சி போச்சு. இப்போ நாதிர் ஷா என்ற ஒரு ஈரானிய மன்னர் படையெடுத்து டெல்லி வந்து நாதிர் ஷா படையெடுப்பின் காரணமாக மக்களுக்கு எவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, வீட்டில் இருந்த இந்த பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. டெல்லி நகரமே ரத்தம் ஓடுச்சு. இந்த நிலை வந்த போது ஒரு கவிஞர் பாடினார், ஷாமத்தே மாலிமா சூரத்தே நாதிர். நம்முடைய தீங்கான செயல்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் நாதிர் ஷா என்ற தோற்றத்தை நம்மை பிடித்துக் கொண்டது என்பதான். நாம் நல்லவர்களாக இருந்தால் நம்மை அல்லாஹ் சார்ந்தார், நல்ல ஆட்சியாளர்களை சார்பார். நாம் தீவர்களாக இருந்தால் நம் மீது தீய ஆட்சியாளர்களை சார்பார். சொல்லும் போது என்னமா உம்மாருக்கும் ஆமாருக்கும் உங்களுடைய ஆட்சியாளர்கள் எல்லாம் உங்களுடைய அமல்கள் தான் என்று சொன்னார். நாம் நல்ல அமல்களை செய்ய வேண்டும், நல்ல எண்ணங்களை மனித கொண்டிருக்க வேண்டும். இவைகளுக்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கை வர நமக்கு வந்த விஷயம் இதற்கு ஹவுஃப் என்று அல்லாஹ் எடுத்த ஹவுஃப் என்று சொல்லுகிறானே, இந்த ஹவுஃப் என்பது வெறும் பூதத்தை பார்த்து பேயை பார்த்து பயப்படுறதல்ல. ஹவுஃப் என்ற அந்த விஷயம் என்னென்ன சூழல் வரும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழல் ஆட்சியாளர்கள் தவறு செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் என்று அவருடைய செயல்களை பார்த்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை பார்த்து அவர்கள் நம்பியில் சாட்டப்பட்டார், அவர்கள் நம்பிய ஆட்சியாளர்களாக இருந்தால் இது போன்ற பாதிப்புகள் நமக்கு வந்துவிடுமோ என்று நினைப்பது ஒரு பயன்தான். அது போன்ற சூழ்நிலைகள் வருவதற்கு வாய்ப்புள்ள ஒரு அமைப்பிலே தேர்தல் நம்பி முன்னோக்கி இருக்கிறது. முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வது எந்த நிலையை நாம் முன்வைத்து பார்த்தால் முஸ்லிம் பேர் சரிதானே, இதெல்லாம் உண்டாதான் இருப்பாங்க. ஆனால் முஸ்லிமின் இப்ராஹிம் இஸ்லாம் ஒரு முஸ்லிம்கள் என்று பெயர் வைத்தார் என்று சொன்ன அடிப்படையில் முஸ்லிமாக பெயர் வைக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்து என்ன, முஸ்லிம் பெயர் தாங்கிகளாக மட்டும் இல்லாமல் முஸ்லிம்களுடைய வாழவும் அதே மாதிரி இருக்கும். வாழ்வினை முதல் அமைப்பு என்ன, அல்லாவுக்கு அவருக்கு நான் தொடர்பு எப்படி இருக்கணும் அது போன்று இருக்கும். என்னது, அல்லாவுக்கும் முஸ்லிம்களுக்கும் நான் தொடர்புனா பாங்கு சொல்லணும். மஸ்ஜித தொழுவது 27 மடங்கு நன்மை இருக்கு. அங்கே தொழுவதற்கு நமக்கு தடங்கள் இருக்கக்கூடாது. நமக்கு பொது சேர்த்து தண்ணி வேணும், பள்ளிவாசல் கரண்ட் வேணும், என்னென்ன சௌகரியங்கள்லாம் அந்த சௌகரியங்களுக்கு நமக்கு உரிமை இருக்கு. அதை யாரும் இழக்க உரிமை இல்லை. அந்த தடுப்பது என்பது மக்களாலும் இருக்கக்கூடாது, ஆட்சியாளர்களாலும் இருக்கக்கூடாது. இந்த நிலை மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஏன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஆட்சி செய்தவர்கள் பல கலவரத்தின் போது நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் எடுத்துப்பட்டாங்க. அங்கு தொழுது கொண்டிருந்த வசதிகள் தான் இல்லாமல் போய்விட்டது எந்த நிலையை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது, இங்கே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஆட்சி செய்யக்கூடிய அதே செயல்பாடு அவருக்கு ஆட்சி அதிகாரம் விரிவாக்கப்பட்டால் எப்படி செயல்பட்ட சைத்தானுக்கு இங்கே போனால் சைத்தான தான் கழுத மக்காவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சுமந்துட்டு போச்சு. ஃபார்சில் ஒரு பழமொழி, ஹரே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கழுத மக்காவுக்கு போச்சு. போகும்போது கழுதா இருக்கு, திரும்பி வரும்போது கழுதா தான். இவங்க போய் மக்காவுக்கு போனதுனால பெரிய ஹார்டு இந்த ஹார்ஜின்னு ஆயிடுமா, கழுத அது போன்ற நிலையில் எங்கு அவர்களுக்கு சென்ற கால வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டார்களோ அதுதான் சிறிய இடத்தில் இருந்தாலும் செயல்படுவார்கள், பெரிய இடத்தில் இருந்தாலும் செயல்படுவார்கள். இப்பொழுது முன் உதாரணம், இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்ற அந்த சான்று நமக்கு கிடைத்தது. சின்ன மிளகாயாக இருந்தால் மிளகாய்த்தான், பெரிய மிளகாய் அது வரைக்கும் அது இயற்கை என்ற ஒன்று, அந்த இயற்கைத்தான் வெளிப்படும். மாஃபி ஒவ்வொரு பாத்திரமும் தண்ணில் உண்டான அந்த வஸ்துவைத்தான் வெளிப்படும். இந்த அடிப்படையில் நாம் இப்போது சோதனையான நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் என்ன செய்யணும்? பயம் வந்து என்ன செய்யணும்? குழந்தைக்கு பயம் குழந்தை பலகீனமானது, நாமும் பலகீனமானவர்கள் தான். சிறுபான்மை பலகீனமானவர்கள் என்ன செய்யணும்?
பயம் வந்தா அவன் அடிக்க வரணும், மாடு குட்ட வரும், நாய் குறைச்சிட்டே வரும், மேனசி அம்மா அம்மா அம்மான்னு கத்திட்டு போதே. இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும்? தம்பே நீ படிச்சு நாம இந்த நாட்டில் பிறக்கணும் கோரிக்கை வச்சு நாம் இங்கே வரணும். நீயா படைப்பதற்காக இந்த நாட்டை தேர்வு செய்யலாம். என்னுடைய வாழ்க்கையில் குறைபாடுகள் இருக்கலாம் என்று இருக்கிறது. அதனால சாமத்தை மாதமா சூரத்தை நாதல் பிரித்து என்ற அடிப்படையில் என்னுடைய தீய செயல்களின் காரணமாக எங்கள் மீது இது போன்ற அநியாயக்கார அரசாங்கத்தை வரா சொல்லி தலை நாம் வந்தா இறக்கணும், வந்தா ஹாஃபுவரா இறக்கணும். ரெண்டு உருவாய் யாரெல்லாம் எங்கள் மீது உன்னை பயப்படாதவர்கள் இன்னும் எங்கள் மீது கிருபை செய்யாதவர்களை சாட்டிவிடாதே என்பதாக சொன்னார். அதற்கு நம்முடைய முனாஜாத்தில் ஒரு இடத்துல சொல்லப்படுது, ஆட்டினா முன்கண் அவிமன் நத்தினா முன்மான் ஹாஃப் அப்படி முன்னாஜா. யாருன்னா எங்களுக்கு அது போன்ற வலுவான ஆட்சியை தான் எதிலிருந்து நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து எங்களை நஜாத் வெற்றி பெறச்சு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாரிட்டி சுல்லாசனத்துக்கு பாதுகாப்புங்கிறது அல்லாஹ்வுடைய யாசனுக்கும் என்னன்னா மக்களுடைய அனைத்து மக்களுடைய தீவிரங்களை நாம் பாதுகாத்து விட்டோம் என்று சொன்ன அவ்வளவு உறுதி கொடுக்கப்பட்ட ரசூலுக்கு கூட எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சும்மா கேட்டுட்டே இருந்தாங்க. அது போல பாவிகளான நாம் இன்னும் அதிகப்படியாக கேட்க கடவுள் இப்படி வணக்கத்தலங்கள் பாதுகாப்பு முஸ்லிம் என்ற நிலையில் அல்லாஹ்வுக்கு நமக்கு நல்ல தொடர்பு இதெல்லாம் என்னென்ன முறைகளில் இப்பொழுது நடைமுறையில் நாம் நமக்கு உரிமையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ இந்த உரிமைகளின் குறுக்கீடோ பாதிப்பு வரக்கூடாது. இரண்டாவது, முஸ்லிம்களுடைய சிவில் தீவிரம் என்று 2 பகுதி இருக்கு. ஒன்று அடித்தடி இது மாதிரி உள்ளதெல்லாம் கிரிமினல் என்று. சிவில் என்று சொன்னால் பொது வாழ்க்கையின் நிலை. இதில் நம்ம சொத்து உரிமை, நிக்கா, தலா, நஃபகா இந்த போன்ற இயல்பான வாழ்வியலின் தொடர்புகளிலே இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் எந்த ஒரு நிலை இருக்கு. இதுவும் இஸ்லாமியனாக வாழ்வதற்கு முக்கியமான தேவை. இஸ்லாமியன் வாழ்வுடைய பேர் வச்சுருந்தா மட்டும் பத்தாது. இஸ்லாமியனாக வாழ்வது என்ற நிலையில் ஒரு மனைவிக்கு கணவனுக்கு மனைவி மீது, அது போன்று ஒரு தகப்பன் இறந்தால் ஆண் மக்களுக்கு இது, பெண் மக்களுக்கு இது என்பதாக சொல்லுவாக இருக்கு. அது போன்ற விவாகங்கள் எத்தனையோ விஷயங்கள் இல்லற வாழ்க்கையின் தொடர்புடைய சிவில் மேட்டர். இதில் என்னென்ன உரிமைகள் எல்லாம் இருக்கிறதோ இது அந்த காலத்தில் நாட்டுடைய சட்டத்தை இடையில் செய்யும்போது நமக்கு பிரத்யேக ஒரு உரிமை கொடுக்கும். முஸ்லீம் பர்சனல் தான் முஸ்லீம்களுக்காக இஸ்லாமியர்களாக வாழ்வதற்காக தனிப்பட்ட இந்திய நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு ஒரு சட்டம், முஸ்லீம்களாக வாழக்கூடியவர்களுக்கு இந்த உரிமைகள் அளிக்கப்படுகிறது என்பதாக எழுதப்பட்டு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இதை மாற்றப்பட்டோம் யாரும் சொல்லவே இல்லை, பேசினாங்க. ஆனால் அவங்க கடைசியில் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ உள்ள சூழ்நிலைகள் அதற்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு உண்டான அறிவுரை அபாய அறிவு செய்யணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அது கவனம் போடணும். என்ன செய்யணும்? நாய் தோட்டிட்டு என்ன செய்யணும்? எவ்வளவு கிட்டவோ அவங்களுக்கு பயப்படணுமா இல்லையா? நாய்க்கு பயப்படக்கூடாது. அது கீழே பாதுகாப்பு அம்மா 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 அம்மான்னு குழந்தை போறவங்க வரவங்கலாம் அம்மா அது உடனே குழந்தைய காப்பாற்ற முடியாது, நாயை தட்டி விடலாம். அது போல நம்முடைய இந்த கோரிக்கை முதலாக நாம் தெரிவிக்க வேண்டிய வாசல் சன்னிதானம், நம்முடைய சன்னிதானம். அவனுக்கு எத்தனை தூக்கி நூற்றம் தஷா தந்தூர் நாடு பிரிவுக்கு கொடுப்பான், நாடு பிரிவு தான் அதுக்கு 1000 காரண காரியங்கள் தான். நம்பிதான் புண்ணிய செய்து நம்மை காப்பாற்றினார். இந்த புண்ணி அத்தாயம் எங்களை சாகடித்தார். எங்களை சாகடித்தார். உனக்கு நாங்கள் சாக கடமைப்பட்டோம். காட்சியை கூடியிருந்தாய், எதை நீ செய்தாய் அதனுடைய திருப்பத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் விரும்புவது ஆகப்போம். ஆனால் என்னுடைய கோரிக்கை உடைய யாரும் கேட்பதற்குரியவர்கள் இல்லை, காப்பாற்றுவதற்குரியவர்கள் இல்லை. இதை நாம் மனதில் உயர்த்தியவர்களாக அல்லாஹ்வுடைய சமூகத்தில் எங்கள் தௌபா மதம் பெண்பொருட்கள் யாரும் பதார்த்தம் எங்களை அதாப் செய்திருக்கிறார். என்னுடைய பாவங்களின் காரணமாக எங்களை அதாப் செய்திருக்கிறார்.
காரணமாக எங்கள் மீது அநியாயக்கார அரசாங்கத்தை சாட்டி இஸ்லாமிய இந்த கட்டமைப்பு சீர்குலைந்து போவதற்கு காரணத்தை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னார். உலகத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனால் உண்மையும் இந்த நாடு, இந்திய நாட்டில் மற்றவர்களை விட நாம் சிறுபான்மை என்ற ஒரு பெயர் இருந்தாலும் கூட அவர்களுடைய தனிப்பட்ட கலாச்சாரங்களுக்கு ஒவ்வொரு சமூகத்தையா பிரிச்சு பார்த்தா நாம தான் பெரும்பான்மை. ஆனால் நாம நெல்லிக்காய் போல் சிதறி இருப்பதன் காரணம் நம்முடைய தாக்கத், நம்முடைய வருவை நாமே உணராதவர்களாக நாம் இருப்பதன் காரணமாக நம்ம கொட்டப்படுகிறது. நாம் கொட்ட வாங்கிட்டு நம்ம ஆயுதங்களுக்கு போதோ வன்முறையில் ஈடுபடுவதோ அனுமதிக்க யாருக்கு சில பேர் உணர்ச்சிவசப்பட்டு செய்யலாம். ஒவ்வொரு சமூகம் பாதிக்கப்படும். அந்த வரைக்கு நாம் போக வேண்டாம். ரப்புக்கு நமக்கு என்ன கவலை? இந்த பாபா பார்த்துவாங்க, இங்க அம்மா பார்த்துவாங்க, என் அம்மாட்டு சொல்றேன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்கூல்ல இருக்கிறீங்களா என்ன சொன்னாங்க? எம்மாட்டு சொல்லு. இப்போ என்ன அம்மா வந்து என்ன செய்வாங்க? இப்போ இந்த குழந்தை மனசுல என்ன உறுதி ஏற்பட்டிருக்கு? அம்மா தான் எனக்கு உதவி செய்யக்கூடியவங்க, அம்மா தான் என்னை காப்பாற்ற முடியும். அதுபோல நம்முடைய உள்ளத்துல நாம் இதை செய்து அதை செய்து என்ற வார்த்தையெல்லாம் இருக்கணும். ரத்தே நீ எங்களை காப்பாற்று. எப்படி செய்வாதாவும் தரணும். எனக்கு ரிசல்ட் கூட என்று கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. எந்த முறையில் அவன் கொடுப்பான் என்பதை கேட்பதற்கு உரிமை. எனக்கு செருப்பு கடை வச்சுதான் கேட்கவே கூடாது. எனக்கு பழைய சமயம் தான் ஹோட்டல் வச்சுதான் கேட்க உரிமை இருக்கு. ரப்ப எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்த எண்ணெயை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கொடுப்பது என்பதற்கெல்லாம் எந்த சூரத்தை எந்த வாசலை திறக்கிறார்கள் அது அப்படியே செல்லும். ஆனால் நம்முடைய இந்த நாளுக்கான ரொம்ப முக்கியமான பருவம் இது. இந்த பருவத்திலே ஒவ்வொரு இரவிலும் தஹஜ்ஜுத் அல்லாஹ்வுடைய தர்பாரில் இந்த இரவு நேரத்தில் ஏற்றப்படக்கூடிய கைகளை வெறுமனே திருப்புவதற்கெல்லாம் விற்கப்படுறான்னு கையெழுத்தான் 4 பெரிய கோடீஸ்வரர் எல்லாம் பார்க்கணும். சாமி நான் காலையில் சாப்பிடவே ஏதாவது பார்க்கணும்னு சொன்னால் பார்க்கலாம். நான் கொடுக்காம இருந்தால் என்ன பார்க்க வெட்கப்படுவாங்க. இப்படி அல்லா வெட்கப்படுறது இந்த மாதிரி அடிப்படையில் இல்லை. ஆனால் அல்லா தன்னுடைய அனுமதி முன்வையில் என்னுடைய அடியார் நான் கொடுப்பேன் என்னை முன்னால் கை நீட்டி விட்டான், நான் இப்படி கொடுக்காமல் இருக்கும்போது என்று வெட்கப்படுகிறான். அந்த ரப்பிய சமூகத்தில் மற்ற எல்லாவற்றையும் கேட்பதை விட இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? ரப்பே இந்திய நாட்டு இஸ்லாமியர்களுக்காக யாரின் மூலமாக உன்னுடைய தீனுடைய உலகத்தில் காப்பாற்றப்படுவார், தீன் காப்பாற்றப்படும், அதற்கு நீயே வாய்ப்பு என்பதாக நான் பேசுகிறேன். நாம் இந்த குறிப்பிட்ட அந்த தேதி வரை அது முடிவு தெரியும் வரை வெற்றியில் இருப்பதற்கு எல்லாம் மாற்றலாம். இந்த ஓடக்கூடிய இதுக்காக போனோம் வேறுபட்டாங்க எல்லாரும் அதுக்கு நாள் அது பாக்ஸில் பதிவாயிருக்கல அதை கூட அல்லாமல் மாற்ற முடியும். இப்படியெல்லாம் எல்லாம் ஒரு வினாடியில் இதை அறாத செய்ய ரிசல்ட் வர்ற வரை நாம் அமைதி எந்த ஒன்று நம் உள்ளுக்கு இருக்கவே கூடாது. நமக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையில் ஒரு ஆள் உலகமே காப்பாற்றப்படலாம். கான்ஸ்டான்டினோபிள் துருக்கி அரசர் யுத்தம் செய்கிற ஐரோப்பிய முறையில் அந்த குறிப்பிட்ட அந்த நன்னம்பிக்கை முறை அதை கைப்பற்றி விட்டால் இஸ்லாமிய நாடு பாதுகாக்கப்படும். பல முறை யுத்தம் செய்யப்பட்டுச்சு, வெற்றியே கிடைக்கல. கடைசியில் கப்பல் படையை தயார் செய்து கப்பல் படையை கப்பல்களை கொண்டே முற்றுகையிடப்பட்டது. யுத்தம் என்பதால் உஸ்மானிய பேரரசு 2ஆம் தேதி அவருடைய காலத்தில் தான் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அவங்க இந்த எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு ஒரு பெரிய வழி இருந்தாங்க. அவங்க தூதுவரை எனக்கு துவாசையை சொன்னாங்க. இவர் அங்கே போறாரு, வெட்டி கிடைச்சிட்டு போப்பாங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு தனி மனிதனுடைய துவாவை கொண்டு ஒரு நாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துவிட முடியும். அதனால நாம் பாவிகள் அது என்ன சந்தேகம். ஆனால் அவனுக்குள்ள கையாள அவன் ஒரு ஆளுடைய துவாவுக்காக ஒரு நாட்டையும் காப்பாற்றலாம், உலகத்தையும் கூட காப்பாற்றலாம். அதனால நாம் மனமொழி எல்லாத்துக்கும் வாங்க. யாருன்னா யாருக்கு ஒரு கயிறு இருக்கோ அவங்க கையில் ஆட்சி எப்படியோ ஒரு கயிறு தெரியாது. இந்த கட்சி கொடுக்கணும், அந்த கட்சி கொடுக்கணும், இந்த கட்சி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருடைய பாடுகளை கொண்டு உறுதிப்படுத்துவான் என்பதாக யாருக்கு தெரியும்? அங்கிருந்து அப்படி செயல்பட்டு போது நாட்டுடைய பாதுகாப்பு கொடுத்துக்கலாம், அப்படி கொண்டு கூட எல்லாத்தையும் பாதுகாக்கணும் தெரியாது.
ஆனால் சபை கொண்டு கையை கொண்டு சபை வெளிப்பட்டு அந்த குதிரத்தில் நாம கேட்க வேண்டியதை கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்முடைய இன்கிசார் அல்லாவுடைய சமர்ப்பணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு நத்திஜா விளைவுகள் என்பது அல்லாவுடைய கையில். ஆனால் பொதுப்படையா நாம் அல்லாவுடைய சமூகத்தில் மற்ற எல்லா தேவைகளுடைய இண்டிவிஜுவல் தனிப்பட்ட தேவைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து வேண்டும். அதையும் கேட்கணும். ஒதுக்கி வைக்கணும் கேட்கக்கூடாது, அதையும் கேட்கணும். இதை மிக முக்கியமாக கேட்க வேண்டும். ரப்பே, இப்படி ஒரு சூழ்நிலை முன்னால் வந்தது தவறான முறையில் இல்லாத ஒன்று இருப்பதாக பூஸ்ட் செய்யும் இல்லை. ஆனால் பெருசாக இருக்கிறதாக மக்களுக்கு முன்னால் காட்சி செய்யப்படும். எல்லா வல்லவர்களும் சகல அதிகாரங்களும் அவர் கையில் இருக்கவர் கொண்டு நாடே அப்படி காட்டி கொண்டு அப்படி பேசினாங்க. அது ஊடகங்கள் அதை பெருசுப்படுத்தி காட்டு. இதெல்லாம் அவங்களே சொல்றாங்க, நாம சொல்ல. எல்லா நாடு இதழ்களும் அவங்க பற்றி நிறைய சொல்லிட்டு கடைசியில் ஊடகங்கள் தான் அவர் பெருசுப்படுத்தி காட்டுற ஒரு முறையில் தகவல். அதனால் இப்படி எல்லாம் தகவல் இருக்கிறதுனால நாம் ஏமாளிகளா, நம் நிலையை மறந்தவர்களா, எதை எந்த நேரத்தில் எப்படி நாம் செயல்பட வேண்டும் கேட்க வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்காதவர்களாக இருப்பது என்பது நமக்கு நாமே தீங்கு வைத்துள்ளோம். காலத்தை பயிற்சின்னு சொன்னார், ஆடி மாதம் தேடி விதை என்று சொன்னார். இதெல்லாம் அந்தந்த காலத்தை என்னென்ன செய்யணும் என்பதன் அடிப்படையில் செயல்பட வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களை மனதில் வைத்து நாம் எல்லா விஷயங்களுக்கும் பாதுகாப்பு. நான் வாழ வேண்டும், நான் இஸ்லாமியனாக வாழ வேண்டும், நாடு பலதரப்பட்ட சமூக மக்களுக்கு நல்லிணக்கம் உள்ள நாடாக இருக்க வேண்டும். யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடியவர்களாகவும் யாருக்கும் யாரும் வாதம் செய்யக்கூடியவர்களாகவும் இல்லாமல் ஒருவர் தன்னைத்தான் எப்படி சேஃப்டியாக பாதுகாப்பாக சுகமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறாரோ அது போன்று பிறரும் சேஃப்டியாக பாதுகாப்பாக சுகமாக வாழ்வதற்கான உரிமையை பெற்றிருக்கிறார் என்ற உணர்வு உள்ள நிலையில் சகல மக்களும் அந்நியமாக சகோதரர்களாக வாழக்கூடிய சுமூக நிலையை வர வேண்டும் என்ற அந்த தேட்டம் மனசில் கொண்டு வந்தால் ربنا لك الحمد ولك الشكر وعليك السلام وما ينبغي لجلال ذاتك وكمال صفاتك يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد عدد ما في علم شرعك صلاة دائمة بدوام ملك الله. اللهم ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. اللهم اغفر سوى ما قرأنا من كلامك الحكيم وإنك الكريم هذه منا إلى نبينا محمد صلى الله عليه وسلم وإلى أرواح جميع الأنبياء والمرسلين والصديقين والشهداء والصالحين خصوصا إلى أرواح شيخنا شيخ الأوطان إلى تشبيه ربنا نفسه اللهم اعف علينا من شبهات وبركات ومنا من رحمتك يا الراحمين. وإلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وإخواننا وأخواتنا وأهل بيتنا ومولدنا ولمن لهم حق علينا ولمن أحسن إلينا ولمن أوصانا بالدعاء ولمن ليس له ولد ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات من لدن آدم عليه الصلاة والسلام إلى يوم القيامة. اللهم ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا إننا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا كلها برحمتك يا أرحم الراحمين. ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا. واغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا
تحملنا ما لا طاقة لنا به ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا واعف عنا واغفر لنا وارحمنا واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين أنت مولانا فانصرنا على القوم الكافرين أنت مولانا فانصرنا على القوم الكافرين தெரியாமல் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாய் தாயத்தை பாவங்களை மன்னித்தருள்வாய் மூதாதையர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாய் மறைமுகவுடைய பாவங்களை மன்னித்தருள்வாய் சகோதர சகோதரிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாய் குடும்பத்தினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாய் இணையர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாய் அனைத்து மூன்றான முஸ்லிம் அனைத்தான மோத்தான அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா உங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்துவிடாமல் மன்னித்தருள்வாயா எங்களுடைய பாவங்களை பார்க்காது உங்களுடைய ராமத்தின் முன்னிலை மன்னித்தருள்வாயா கோபத்தினுடைய ராமத்தை விட்டதாக அரசியல் எழுதி வைத்திருக்கக்கூடிய ராமானே அதை நாங்கள் முன்வைத்து கேட்கிறோம் அரசாங்கத்தை சாட்டாமல் ராமானே அவருடைய கும்பலை கலைத்து விடுவாயா அவருடைய தலைவர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி அவருடைய பாதங்களிலே நடுக்கத்தை ஏற்படுத்தி அவருடைய உள்ளத்திலே பயத்தை ஏற்படுத்துவாய் ரஹ்மானே அவருடைய சபை விட்டு எங்களை காப்பாற்றுவாய் நாட்டை காப்பாற்றுவாய் கைது செய்யக்கூடிய கையிலே நாட்டை ஒப்படைப்பாய் ரஹ்மானே பலகீனமான பாவைகளுடைய எங்கள் துஆவை நீ புறக்கணித்து விடாமல் கொள்வாயா ரஹ்மானே ஆயிரம் பாவம் செய்தால் நாங்கள் பரிமாறுகிறோம் ரஹ்மானே இப்பொழுது வருஷத்தல்ல பாவங்களை பார்க்காமல் பொதுமையாக இஸ்லாமில் சேர்ந்ததாக கணக்கிட்டு கருணையாளர்களே எங்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயா முகமதியாவை காப்பாற்றுவாய் ரஹ்மானே யாரை கொண்டு நாட்டுக்கும் சமூகத்துக்கும் கயிறு இருக்குமோ அவனை ஆட்சி ஒப்படைப்பாய் யாருக்கு நாட்டுக்கும் சமூக அமைப்புக்கும் பாதிப்பு இருக்குமோ அவர்கள் கையில் ஆட்சி போகாமல் காப்பாற்றுவாய் ரஹ்மானே அவர்களுக்கு ஹிதாயத் செய்வாயா நாடினால் தீங்கு செய்யக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொண்டு கொடுத்து அவர்கள் மூலமாக கூட கருணையாளனே அவருடைய பற்றி காப்பாற்றுவாய் கருணையாளனே எந்த வகையிலும் உங்களுடைய ராமத்தை உடைய தன்னிலையும் குதிரத்தை நீ வெளிப்படுத்தியாயா கருணையுள்ள ரஹ்மானே நாட்டில் நிம்மதியாக வாழ்வதற்கு யார் காரணமாக இருப்பார்கள் அவர்களுக்கு நீ ஆட்சி ஒப்படைப்பாய் கருணையுள்ள ரஹ்மானே நம்முடைய மனித மக்களை எங்களுக்கு கண்டுபிடிச்சோடுகள் ஆக்கிடுவார் சாலிகளாக ஆக்கிடுவார் நம்முடைய சந்ததியை கிராமத்தினால் வரைக்கும் மாந்தரிகளாக ஆக்கிடுவார் நீருடைய குடும்பத்திற்காக தேர்வு செய்து கொள்வார் அதற்கான சலாகித்துகளை தந்துள்வார் தப்பாவையும் நிர்வாணையும் விவாதத்தையும் நிரப்பமாக தந்துள்வார் உலக பற்றி அவங்க உள்ளத்தில் நீக்கிவிடுவார் ரஹ்மானே ஆபத்தையும் உன்னையும் பிரியப்படக்கூடிய உள்ளத்தை அவர்களுக்கு தந்துள்வார் நல்லாருடைய வாசனையை கையெழுத்தக்கூடியவர்களுக்கு காப்பாற்றுவார் கருணையுள்ள ரஹ்மானே எந்த நேமத்துடைய எங்களுக்கு தந்திருக்கிறாய் அதற்காக பயன்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை தந்துள்வார் கருணையுள்ள ரஹ்மானே யஹூதிகள் நஸராக்கள் முஸ்லிம்கள் காஃபிர்கள் மாலிமீன்கள் ஃபாசிகீன்கள் ஆசிரியர்கள் திருடர்கள் சிந்தனைகள் அனைத்து விதமான அனைத்து மக்களுடைய தீங்கு நீங்களை காப்பாற்றக்கூடிய அன்பான கருணையாளரே உடைய தன்னை எங்கள் மீது நிரப்பமாக அருள்வார் எவ்வளவு காலத்துக்கு முன்பு மீது எங்களுக்கு பாதிப்பு வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய சரீரத்திற்கும் ஈமானிக்கும் பாதிப்பு ஏற்படாமல் அவர்களில் பாதிப்பு ஏற்படாமல் காப்பாற்றுவார்
எங்களை வியாதிஸ்தர்களுக்கு சம்பூர்ணமான ஆஃபியத்தை தாழ்வான ஆஃபியத்தை தருவாய். எங்களுடைய கடனாளிகளுடைய அனைத்து கடன்களையும் இலகுவாக நிறைவேற்றிடுவாய். கடன்கள் அடைவதற்கான வாசல்களை இலகுவாக எங்களுக்கு திறந்து காண்பித்து அதன் மூலமாக என்னுடைய கடன்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கடனில்லாத நிலை கொண்டு சந்திக்கக்கூடிய தோல்வியை சாதிமான ரோடுகளை ஏற்படுத்தி இலகுவான ஒரு காரியங்கள் நிறைவேற்றி தந்துள்ளார். அவராது இல்லாதவர்களுக்கு அவராதை சுகமான இஸ்லாமியமான முகமது இந்த வாழ்வை தந்துள்ளார். வாரத்தின் பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவாறு நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கியமான பரப்பத்தான அதாரான நெருக்கடியை தந்துள்ளார். அனைத்து சமூக மக்களுக்கு கையில் கொண்டு தீர்த்துக் கொள்வாய். சிந்தனை அவருடைய உள்ளத்தில் எழும்பலாமல் காப்பாற்ற நாங்களாக இந்த நாட்டில் பிறக்க தேர்வு செய்ய எங்களை இந்த நாட்டில் பிறக்க படைக்கு தேர்வு செய்த ரஹ்மானே, உன்னையே வக்கீலாக ஆக்கிக்கொள்ள நீ உன்னையே பொறுப்புதாரியாக என்னுடைய வாழ்வு ஆசிரியர் வாழ்வு எது கைதாக இருக்கும் அனைத்து சூழ்நிலைகளையும் சாதகமாக ஆக்கிடுவாய். பாதகமான சூழ்நிலைகளை காப்பாற்றுவாய். அனைத்து சமூக மக்களுக்கு நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் தொடர்வாய். அதற்கு மாற்றமாக செய்யக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வலுவற்றதாக ஆக்கிடுவாய். ரஹ்மானை அவருடைய எல்லா சதி திட்டங்களும் பின்புறமாக்கி உங்களை கலைத்துள்ளார். ரஹ்மானின் ரஹ்மத்தை எங்களை அடைவடைந்து கோபத்திலும் எங்களை பாதுகாக்கிறார். நாட்டில் பெருவரும் நல்ல மழையை இறக்கி நாட்டில் செல்வையும் சூழ்ந்த நிலையையும் சந்தோஷத்தையும் கவலை செய்வார். அவைகள் அனைத்து செய்யக்கூடிய தோல்வியை தந்துள்ளார். ரஹ்மானை மறுப்பது இஸ்லாமிய நல்ல மாணவர்களை அவருடைய வார்த்தையும் வார்த்தையும் எதெல்லாம் தெரிவி அவர்கள் கொண்டு அலங்கரித்து உண்மையான புத்தகங்களாக அவருடைய அவருடைய விஸ்தீரணத்தை தந்துள்ளார். செய்துள்ளார். அவருடைய குடும்பத்துக்கான தாக்கத்தை தாக்கத்தை அவர் புரிவார். அவருடைய பெற்றோருக்கு ஆசிரியத்தை தந்துள்ளார். அவருடைய எதிர்பார்ப்புகளை உயர்ந்த நிலையை நிறைவேற்றி அவருடைய கண்ணை கூச்சடையக்கூடிய பிள்ளைகளாக அவருடைய தேர்வு செய்தார். அவர்கள் கொடுத்தார் எங்களை என்னுடைய பாவத்தை அவர் கொடுத்தார். ரஹ்மானே, அதற்காக நீ தந்தை எது கையாக இருக்கும் அது போன்று அமைத்து தருவாய். ஒவ்வொரு சிறிய பகுதியும் பயன்படுதாக ஆக்கியுள்ளார். கருணை உள்ள ரஹ்மானே, அந்த இடத்தில் நல்ல மக்களை குடியேற செய்வாயா. அந்த குடியிருப்பதற்கு யாரையும் அவர்களை நாம் சாதிகளாக அவர்களுக்கெல்லாம் விநாயகத்தை நசிமாக்கிறார். கருணை உள்ள ரஹ்மானே, அவருடைய அவராதும் ஞாபகத்தினால் அவருடைய ஈமான்தாரிகளாக வாழ்வதற்கான உலக நெருக்கடியில் உள்ளவரை காப்பாற்றினார். சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளத்திலே பிரியத்தை தந்துள்ளார். பிரிய எண்ணங்கள் வசதிய நிலையில் உள்ள அவருடைய நீ முழுமையாக பாதுகாத்துள்ளார். துன்யாவுடைய நீருடைய அனைத்து அவர்களுடைய தந்துள்ளார். அதற்கு செய்யக்கூடிய தோல்வியை தந்துள்ளார். யாரெல்லாம் அன்புடைய நேசிதற்காக அவர்களுக்கு நசீபாக்கிறார். அதற்கான சரீர ஆசிரியத்தையும் பொருளாதார வசதியும் தந்துள்ளார். எங்களுடைய சிறப்பு காப்பீடு நூலை கொண்டு நிரப்பியுள்ளார். தரிசாக்களை உயர்த்தியுள்ளார். எந்த எண்மைகளை தந்துள்ளாயோ அதை கமாகவும் எப்படி மக்களுக்கு எட்டி வைக்க வேண்டும் அதற்கான முறைகளை எங்களுக்கு கற்றுத்தருவாய். அதை வெளிப்படுத்தியுள்ளாய். கல்வியத்தை தென்னை செய்துள்ளாய். உங்களுடைய உள்ளத்தை சமமாக யாரெல்லாம் பாவக்காக கேட்டுக்கொண்டார்கள் அவருடைய தீர்ப்பிஞ்சாவை அனைத்து காரியத்திலும் நிறைவேற்றுவார். அவருடைய அனைத்து கஷ்டங்களும் அவருக்கு பாதுகாக்கிறார். கஷ்டங்கள் மக்களுக்கு இது போன்ற வாழ்வு எல்லாருக்கும் கொண்டு வாழ்வை அருள் புரிவார். மக்களுக்கு வெற்றியை தருவார். இந்திய நாட்டினுடைய நாடுகளில் இதெல்லாம் வாழ்வுக்காக பாதுகாப்பாளர்
அவனுடைய தீன் துன்யாவுடைய எல்லா கஷ்டங்களும் அவனை பாதுகாப்பு முஸ்லித்தினாய் விரோதிக்குரிய அனைத்து தீய அனுப்புதல்களையும் அவனை பாதுகாப்பு நாம் தவிர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு துணி அபயம் தருவாய். உன்னை மாற்ற ஒரே காரணத்துக்காக அவர் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பார்வையில் ஏதும் மறைந்து நீரும் கேட்கக்கூடிய எங்களுக்கு தாக்கவில்லை. அவரை பாதுகாத்தருவாயா. அவரை பாதுகாத்தார். அவர்கள் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. ரப்பே அவர்கள் தாக்கத்தை வாழ்வை நடத்தி கொள்வதற்கு கூட வாய்ப்பு அவர் குறைக்கப்பட்டிருக்கிறார். எல்லாரும் காப்பாற்ற இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக பட்டம் சுட்டப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய எல்லா விதமான சேர்ந்து அவரை காப்பாற்றுகிறார். முகமதியாவில் சென்று செய்யக்கூடிய தீங்குகளுக்கான ஒட்டுமொத்த உணர்வுகளும் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அது போன்ற தவறான எண்ணங்களையும் தவறான செயலில் ஈடுபடக்கூடிய முஸ்லிமாவில் அது போன்ற தவறான எண்ணங்களையும் செயலில் ஈடுபடக்கூடிய இதாயத் செய்வார். தீங்கான செயலில் ஈடுபடாமல் அவரை தடுத்தருவார். தவறை காரணமா ஒட்டுமொத்தமாக மருகமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை தீய சேர்ந்து அவருக்கு இதாயத் செய்வார். ஈடுபடாமல் அவருடைய உள்ளத்தின் நேர்வழிக்கு திருப்பி முன்புறத்திலிருந்தே எது போன்ற எண்ணங்களும் இயற்களும் அமர்ந்து இருக்கும் உதவியை பெறுவதற்கு அதையெல்லாம் எங்கள் அனைவருக்கும் தந்துள்ளார். உன்னுடைய அன்பை பெறுவதற்கு எதெல்லாம் காரணமாக அதை எங்களுக்கு தருவாயா. கோபத்திற்கு எதெல்லாம் காரணமாக முழுமையாக எங்களை காப்பாற்றுவாயா. வெளிநாட்டில் இருக்கிறார் ஆகியத்தை தந்துள்ளார். கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவர்கள் கருணையுட ரஹ்மானி சலாமத்தான பிரசவத்தை அவர்கள் சலாமத்தை ஈமான் சலாமத்தான சாதத்தோட குழந்தைகளை நசிவாக்கி வீடுகள் நடவடிக்கை நடக்கக்கூடிய பயங்கர வைபவங்களை ஆக்கிடுவார்.